is your aim in life? போலீஸ் தானே? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச 2023 தாலுக் எஸ்ஐக்கான அடிஷ்னல் கேண்டிடேட்டுக்கு வந்து பிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணி இப்போ வந்து இன்டர்வியூ லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலும் ப்ளஸ் வந்து எஸ்ஐ ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ இருக்கும், எஸ்ஐ ட்ரைனிங், அது மட்டும் இல்லாமல் இந்த அடிஷ்னலாக இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு ஓவரால் ரிசல்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, ப்ளஸ் வந்து ஆல்ரெடி ஓவரால் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க வந்து வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்வியூ லிஸ்ட்டுக்கு வந்து எத்தனை பேரை வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்துடலாம். ஓப்பன் கேண்டிடேட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 173 பேர்த்தை வந்து ஓப்பன் கேண்டிடேட்டாக வந்து கூப்பிட்ருக்காங்க, உமன்ஸ் மென்ஸ் எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கேண்டிடேட்டையும், ஃபயர் டிபார்ட்மெண்ட் எஸ்எஃப்ஓலேருந்து ஒரு 3 பேரையும் கூப்பிட்ருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு 212 கேண்டிடேட்டை வந்து டோட்டலாக வந்து அடிஷ்னலாக பிசிக்கலுக்கு முடிஞ்சு இவங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பாஸ் பண்ண ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணி பிசிக்கல் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட் வந்து இதில் இருக்காங்களே, இது எப்படி எதனாச்சும் வந்து ஃபோர்ஜரி வந்து எதனாச்சும் நடக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்களை பிசிக்கலுக்கு கூப்பிடக்கூடாது, அடிஷ்னலாக நியூவாக வர கேண்டிடேட் மட்டும் தான் பிசிக்கல் கூப்பிட்டு அவங்களுக்கான மெஷர்மெண்ட் ப்ளஸ் வந்து பிசிக்கல் டெஸ்ட்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து இன்டர்வியூ லிஸ்ட்டு விட்றப்ப அந்த இன்டர்வியூ லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ண அந்த கட் ஆஃபில் ஆல்ரெடி பிசிக்கல் முடிச்சுட்டு இருப்பாங்களா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் விட்டுருப்பாங்க அடிஷ்னல் லிஸ்ட்டுக்கு முன்னாடி. ஸோ ஆல்ரெடி பிசிக்கல் முடிச்ச பர்சனும் இதில் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் இதில் ஃபில்ட்ரு பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டுட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து ஓவரால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓவரால் ரிசல்ட் விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணி பிசிக்கல் முடிஞ்ச கேண்டிடேட்டுக்கு அடிஷ்னல் இல்லாமல் ஆல்ரெடி பண்ண கேண்டிடேட்டு ஒரு சிலர் வந்து இதில் வந்திருக்காங்க. ஸோ இதிலே பார்த்துக்கிட்டா தெரியும், இதில் வந்து ஃபஸ்ட் மார்க்கு ஒரு 65.5 63.5 அப்படின்ட்டு 2-3 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதான். ஸோ வந்து 65.5 அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு விட்ட ரிசல்ட்லேயே பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க எப்படி சார் இதில் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. ஸோ அதற்கான விளக்கம் வந்து இதுதான். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 212 பேர் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மார்க் டீட்டெயிலும் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பாஸ் பண்ண கேண்டிடேட் வந்து எத்தனை பேர் வந்து எத்தனை மார்க்கில் இருந்து வந்து இப்போ வந்து பாஸ் பண்ணி இன்டர்வியூ லிஸ்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். இதை செக் பண்ணிங்க. நமக்கு ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் கம்யூனிட்டி டேப்லேயே நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து இன்னும் ஒரு சிலர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிசிக்கல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸோ வந்து இந்த வீக் வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம முந்தானத்து சாட்டர்டேவே நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். நம்ம அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பப்ளிஷ் ஆகிறப்பே வந்து ஒரு அப்டேட் வந்து ஃப்ளாஷ் மெசேஜாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அடிஷ்னலாக வர இந்த கேண்டிடேட்டுக்கு இன்டர்வியூ வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, செப்டம்பர் 2nd வீக் வந்து இன்டர்வியூ வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து செப்டம்பர் 2nd வீக் வரையும் ஏன் சார் வந்து தள்ளி போடணும், இந்த மந்த்தே எண்ட்லேயே வந்து வச்சிருக்கலாமே, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் மேலே இருக்குது செப்டம்பர் 2nd வீக்கு, ஏன் வந்து இவ்வளோ கேப் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் நிலை காவலர் அதாவது சிஆர் காமன் ரெக்யூர்மெண்ட் பிசி எக்ஸாமினேஷனுக்கு வர 20ஆம் தேதி அதாவது நாளைக்கு வந்து பிசிக்கல் வந்து அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் கேண்டிடேட்டுக்கு பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு 3-4 நாள் போகும், ஒரு 23-24ஆம் தேதி வரையும் அந்த ப்ராசஸ் போகும். அதுக்கப்புறம் சென்னை டிஸ்ட்ரிக்கும் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கும் ஆல்ரெடி சென்டர் வந்து ஒதுக்கினவங்களுக்கு அங்கே வந்து பிசிக்கல் நடக்காது அப்படின்னும் அவங்களுக்கு வந்து வேறு பிசிக்கல் சென்டர் அவங்களோட மெயில் ஐடிக்கு ஹால் டிக்கெட் வந்து ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 27ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் ப்ராசஸ் முடிய 30ஆம் தேதி 3 நாள் 4 நாள் ஆயிரும், 30ஆம் தேதி வரையும் மேக்ஸிமம் வந்து போகும். ஸோ வந்து எப்பயுமே டிஎன்எஸ்ஆர்பியில் ஒரு ப்ராசஸ் போகுது அப்படின்னா 2 ரிக்யூர்மெண்ட் ப்ராசஸையும் அட் டைமில் வந்து பார்க்க முடியாது, அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு இந்த மந்தில் வந்து உங்களுக்கு இப்போ அடிஷ்னலாக பாஸ் பண்ண இந்த எஸ்ஐ கேண்டிடேட்டுக்கு இன்டர்வியூ வந்து வைக்காத காரணம் அதுதான். சப்போஸ் வந்து 2 ப்ராசஸையும் இவங்க வந்து வச்சாங்க அப்படின்னா அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 2nd வீக் வந்து உங்களுக்கு எஸ்ஐ இதில் வந்து அடிஷ்னலாக பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு செப்டம்பர் 2nd வீக் வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த அடிஷ்னல் 212 கேண்டிடேட்டில் எத்தனை பேரை சார் வந்து ஓவரால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ண பேசஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 5 to மேக்ஸிமம் வந்து ஒரு 15 கேண்டிடேட்டுக்குள்ளே ஓவராலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஆல்ரெடி எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்டு எத்தனை பேர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் வந்து இதே தான். ஒரு 5 பேர் வந்து இதிலேருந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஓவராலுக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ஒரு 5 பேர் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம்
மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் தான் வந்து கண்டிப்பாக வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ சப்போஸ் வந்து அவங்கள ஒரு 10-20 பேர் வெளியே போனாங்க அப்படின்னா ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கேஸ் போடுவாங்க. ஸோ இன்னும் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சில இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அதிகமாக கூப்பிட்டுருக்காங்க, ஓப்பன் கோட்டாவில் அந்த கம்யூனிட்டிலேருந்து அதிகமாக கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமும் எதனாச்சும் கேசஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ப்ராசஸ் வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்களா, டிலே ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கேஸ் போட்டாலுமே 100% வந்து அந்த கேஸை வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து எப்படியும் நிற்காது. அப்படி நின்னாலுமே உங்களுக்கு வந்து அதாவது 2023 தாலுக் கேஸை ரெக்ரூட்மெண்ட் இதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க, டிலே ஆகாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து செப்டம்பர் 2nd வீக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரி வந்து செப்டம்பர் 2nd வீக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இந்த 212 பேத்துக்கும். ஸோ அதே மாதிரி ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ வரும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செப்டம்பர் 3rd வீக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஓவரால் விட்டே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் 21 இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு ஓவரால் அதாவது ஃபைனல் ப்ரொபஷன் லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு செப்டம்பர் 3rd வீக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 3rd வீக்கில் வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நவம்பர் ஆர் டிசம்பரில் இவங்களுக்கான ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இன்னும் வந்து ட்ரைனிங் பற்றின கன்ஃபர்மேஷனாக ஒரு அப்டேட் கிடைக்கல. ஸோ வந்து நவம்பர் டிசம்பர் வந்து மேபி இருக்கலாம், மேபி இல்லை, மேக்ஸிமம் வந்து நவம்பர் இல்லாட்டி டிசம்பர் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம விசாரித்த வரையும் உங்களுக்கு இப்போதைக்கு டிஎன்பிஎல்ல உங்களுக்கு நவம்பர் இல்லாட்டி டிசம்பரில் தான் ட்ரைனிங் வந்து இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நவம்பர் இல்லாட்டி டிசம்பரில் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.